தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உன்னி முகுந்த் நடிப்புல மலையாளத்துல வெளிவந்திருக்கிற மார்கோ திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, மார்கோ கதாபாத்திரத்துல உன்னி முகுந்த் நடிச்சிருப்பாரு. மார்கோவுடைய அண்ணன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தங்க கடத்தல் பிசினஸ் பண்ணுவாங்க. அதே பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு சிலர் மார்கோவுடைய அண்ணனை கொலை பண்ணிடுறாங்க. இத மார்கோவுடைய இளைய தம்பி கண்டுபிடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவரும் கொலை செய்யப்படுறாரு. இதற்கு பிறகு மார்கோ பழி வாங்குறதுக்காக களத்துல இறங்குறாரு. இதற்கு பிறகு நடக்கக்கூடிய ரத்த கலரியான சம்பவங்களே படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்தினுடைய டைரக்டர் ஆங்கில படமான ஜான்விக் படம் மாதிரி முழுக்க முழுக்க ரத்தம் தெரிக்கிற ஒரு ஆக்ஷன் படமா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வரக்கூடிய ரத்தம் தெறிக்க தெறிக்க வரக்கூடிய ஆக்ஷன் காட்சிகளை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. அதே போல இந்த படத்தினுடைய நாயகன் உன்னி முகுந்த் இந்த படத்தின் மூலமா ஒரு ஆக்ஷன் நாயகனா உருவெடுத்திருக்காரு. ஆக்ஷன் காட்சிகளுக்காக ரொம்ப மெனக்கட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா இன்ட்ரோவுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டலின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. அதே போல கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில படத்தையே மிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ரத்தம் தெறிக்க தெறிக்க எடுத்திருக்காங்க. குறிப்பா குழந்தைகளும் இதயம் பலகீனமானவர்களும் இந்த படத்தை பார்க்காம இருக்கிறது நல்லது. அந்த அளவுக்கு அதீத வன்முறையோடு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதே போல இந்த படத்துல நடிக்கக்கூடிய சித்திக் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைய சிறப்பா நடிச்சிருக்காரு. அதே போல இளைய சகோதரனா பார்வையற்றவரா நடித்திருக்கக்கூடியவரும் ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தினுடைய கேமரா ஒர்க் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல படத்தினுடைய பின்னணி இசை, ரவி பஸ்ரனுடைய பின்னணி இசையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. மொத்தத்துல சண்டை பட பிரியர்களுக்கு இந்த படம் ஒரு தரமான விருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய கதையில டைரக்டர் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருந்தார் அப்படின்னா இந்த படம் வேற லெவலில் இருந்திருக்கும். மொத்தத்துல ஓவராலா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி.